எம்டின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருது சூப்பரான பைக்கு. அது ஒரு லுக்கே தனிங்க, 2 கண்ணு. ஹலோ காய்ஸ், நான் உங்கள் ட்ராவலர் டிஜே பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, MT-15 மாஸ்டர் ஆஃப் டார்க். இதோட ஃபுல் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ட்ராவலர் டிஜே பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி MT மாஸ்டர் ஆஃப் டார்க் இந்த வண்டியை பற்றியான ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டினால ஸ்ட்ரீட் ஃபைட்டருங்க, சூப்பரான வண்டி. 155cc நல்ல டார்க் பவர் இருக்கிற வண்டியே இது தாங்க. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ரைடர் நல்லபடியாக ரைடர் பொறுத்த வரைக்கும் சூப்பராக ஓட்டலாம். ஆனால் பில்லியனுக்கு தான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஓட்டணும். பில்லியனுக்கு பின்னாடி பிடிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. அதுக்கு ஏதாவது நாம தான் அடிஷ்னலாக மாடிஃபைட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கணும். மற்றபடிக்கு ஓகே. வாங்க நான் ஃபுல் ரிவ்யூ அப்படியே பண்ணுறேன் உங்களுக்கு. வண்டியோட கலர் பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் பிளாக்குங்க. பிளாக்கு பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல போனாலும் ஷைனிங் அடிக்குங்க. நீங்கள் வண்டியை பாலிஷ் பண்ணிலாம் வெளியே எடுத்துகிட்டு போனீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் வண்டி பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி வண்டியோட ஃபியூல் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 10 லிட்டருங்க. வண்டியோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 155cc. 155cc இன்ஜின் எந்த டைப்புன்னு பார்த்தீங்கன்னா லிக்விட் கோல்டு. அதே மாதிரி 4 ஸ்ட்ரோக் 4 வால்வ் இன்ஜினுங்க. 2 இன்லெட் 2 எக்ஸாஸ்ட் இருக்கும். அதே மாதிரி டியூல் சேனல் ஏபிஎஸ். இந்த வண்டி டியூல் சேனல் ஏபிஎஸ்ங்க. யமகாவை பொறுத்த வரைக்கும் இன்ஜின் தாங்க. இன்ஜினை பொறுத்த வரைக்கும் யாராலும் அடிச்சிக்க முடியாது. இது வந்து லிக்விட் கோல்டு இன்ஜினுங்க. 155cc இவ்வளோ பவர், நல்ல பவர்னால் இந்த வண்டி கன்ஃபார்மாக சூஸ் பண்ணலாம் நம்ம. எம்டினா மாஸ்டர் ஆஃப் டார்க்குங்க. பேரில் இருக்குது பார்த்தீங்களா, மாஸ்டர் ஆஃப் டார்க். நல்ல ஒரு டார்க்கு அதிகமான பைக்குங்க, சூப்பரான பைக். இது பாருங்க, காமிக்கிறேன். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஸ்பீடோமீட்டரும் சரி, ஓடோமீட்டரும் சரி, ட்ரிப் மீட்டர், டேக்கோமீட்டர் எல்லாமே டிஜிட்டல் தாங்க. காமிக்கிற மாதிரிங்க. இதிலே பார்த்தீங்கன்னா கியரோட இது அடிஷ்னல் ப்ரொசீஜர் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒய் கனெக்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் விவிஏ ஆக்ஷனு, கியர் பொசிஷன் இண்டிகேட்டரு, அப்புறம் ஃபியூலோட கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குன்னு சொல்லி காமிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் எல்இடி லைட்டு, ஃபோன் பேட்டரி லெவல் பார்த்துக்கலாம். அதுமாதிரி லாஸ்ட் பார்க்கிங் லொக்கேஷன் எல்லாமே இதில் பார்த்துக்கலாங்க. அதே மாதிரி சுங்கம் என்னென்னு எதில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம் சுங்கம் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி MT-15 வெர்ஷன் 2.0வோட ஃபியூல் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 லிட்டருங்க. எதனால் இவ்வளோ சின்ன டேங்க் கொடுத்துருக்காங்கன்னா, இது 155cc தானே, நல்ல ஒரு மைலேஜ் கொடுக்குற பைக். இதே மாதிரி கம்பெனி சைடு இருந்து இந்த பைக்குக்கு எவ்வளோ ஆவரேஜாக மைலேஜ் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 56 கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பைக்கில் இன்னொரு ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க. TCS தெரியுதுங்களா? தெரியும்னு நினைக்கிறேன். TCS ட்ராக்ஷன் கண்ட்ரோலில் சிஸ்டம்னு சொல்லிவிட்டு அது நம்ம பைக்கில் அது வந்து சரி பண்ணிக்கலாங்க. இதில் வந்து டைமிங்கும் தெரியுது பாருங்கள். டைமிங் காமிக்கிறேன். டைம் பார்த்தா 1:35 ஆகுதுங்க டைமு. TCS பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஆஃப் பண்ணுறோம் பார்த்தீங்களா? ரீசெட் வந்து டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு TCS ஆன் அண்ட் ஆஃப் தெரியும். அது செலக்டில் வந்து ஆனில் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா TCS வந்து ஆஃப் ஆகிடும். தெரியுதுங்களா? அதே லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா TCS ஆன். இது என்ன மாதிரி டைம்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோட் டைம். அந்த மாதிரி டைமில் நீங்கள் TCS ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் ரோட் டைமில் டயர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதே ரொட்டேட் ஆகும். அந்த மாதிரி டைமில் TCS ஆனில் இருந்தால் ஆஃப் ஆகிடுங்க பைக்கு. நீங்கள் இந்த கீ ஆன் பண்ணும்போது இந்த ஆய் பட்டின்னு சொல்லுது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப அட்ராக்ஷன் பண்ணுதுங்க நம்மளை. அதே மாதிரி சுவிச்சஸ்லாம் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இனிஷியனான அப்புறம் செல்ஃப் ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மேலே பாசிங் லைட்டு, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆர்ன்னு, அதுக்கு கீழே இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஓவராலாக நம்ம வண்டியோட லுக் சொல்லணும் பார்த்தீங்கன்னா மினி ஏலியன் மாதிரியே தெரியுதுங்க. இந்த வண்டி பிளாக்காக இருக்கிறதுக்கும் மினி ஏலியன் மாதிரி தெரியுது. பேக்கில் வந்து பிரேக் கால் பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஓகேங்க. அதே மாதிரி கூலண்ட் பார்த்தீங்கன்னா கூலண்ட் வந்து ரொம்ப கீழே கொடுத்துருக்காங்க. உள்ளே தெரியும்னு நினைக்கிறேன். இதுதாங்க கூலண்ட்டோட மேலே கூலண்ட்டோட கேப்பு. கூலண்ட் உள்ளே இருக்குது பாருங்கள். இது வந்து வேறு இன்னும் கொஞ்சம் மேலே இல்லாத வேறு எங்கேயோ கொடுத்துருக்கலான்னு எனக்கு ஒரு சஜஷன். ஏன்னா இது ஏதாவது ஆஃப் ரோட் டைமில் ஏதாவது கல் சப்போஸ் அடிச்சிச்சுன்னா சடனாக ஓப்பன் ஆகிடுங்க கூலண்ட். இது
இங்கே வண்டி ஓவராலாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரைடருக்கு வந்து ரைடரை பொறுத்த வரைக்கும் சூப்பரான வண்டிங்க. ரைடருக்கு கம்ஃபர்டபுளான வண்டி. பட் ஆனால் பில்லியன் பொறுத்த வரைக்கும் கம்ஃபர்டபுள் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். பில்லியன் பார்த்தீங்கன்னா பின்னாடி உட்காந்து பிடிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. அதே மாதிரி ரொம்ப சின்னதாக இருக்குங்க. பில்லியன் உட்கார சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. ஃபேமிலிக்கு பொறுத்த வரைக்கும் ஃபேமிலியெலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வண்டி சூட்டபிள் ஆகாது. சிங்கிளாக ஜாலியாக ரைட் பண்ணுறவங்களாம் இந்த வண்டி எடுக்கலாம். சூப்பராக ரைட் பண்ணலாம். அதே மாதிரி நல்ல ஒரு மைலேஜ், நல்ல ஒரு இன்ஜின் பர்ஃபார்மன்ஸு இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த வண்டி நார்மலாக ஓட்டுறவங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா டியூல் சேனல் ஏபிஎஸ்ங்க. ஃப்ரண்ட்லையும் ஏபிஎஸ், அதே மாதிரி பேக்லையும் ஏபிஎஸ்ங்க. தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இதை நான் வண்டியோட சவுண்டு உங்களுக்கு வந்து எக்ஸாஸ்ட் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரே நிமிஷம். வண்டிக்கு ஆனில் தான் இருக்குது, நியூட்டனில் இருக்குது. இக்னிஷனும் இதுதாங்க வண்டியோட நார்மலான சவுண்டு. பவர் பாருங்கள். பாருங்கள், சூப்பரான சவுண்டுங்க வண்டியை பொறுத்த வரைக்கும். வண்டியை நம்ம அப்படியே ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு மற்றபடி நான் எல்லாமே சொல்கிறேன் உங்களுக்கு. வண்டியை ஓவராக சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு லுக்கு காமிக்கிற பாருங்கள். வாங்க, ஃப்ரண்ட்டு லுக் பார்த்தீங்கன்னா அந்த 2 கண்ணு தாங்க அட்ராக்ட் பண்ணுறது நம்மளை. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் கொடுத்துருக்காங்க. இதாங்க ரேடியேட்டர், இன்ஜினை கூல் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் டெலஸ்கோபிக் ஃபோர்க்கு தாங்க. இது வந்து 41 mm டயமீட்டருங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்டு டயர் பார்த்தீங்கன்னா 100/80 சைஸு. அப்புறம் பேக் டயர் பார்த்தீங்கன்னா 140/70ங்க. அதே மாதிரி பேக்கில் பார்த்தீங்கன்னா எல்இடி டைல் லேம்ப் தாங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்இடி லைட் தாங்க கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஃபோக்கஸான லைட்டுங்க. அதேமாதிரி லுக் வைஸும் சரி, நம்ம பர்ஃபார்மன்ஸ் வைஸும் சரி பார்த்தீங்கன்னா எம்டி அடிச்சுக்க வேறு எந்த பைக்கால் முடியாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். 155 சிசியில் இவ்வளோ பவர், இவ்வளோ ஒரு டார்க் பவர், நியூட்டன் இவ்வளோ பிஎஸ் பவர் இருக்கிறதுனால சூப்பரான வண்டிங்க இது. ஹலோ காய்ஸ், இதோட நான் வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். எம்டியோட ஃபுல் ரிவ்யூ நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருந்திருக்கும். இதே மாதிரி ட்ராவல் ரிலேட்டடான, அதே மாதிரி பைக் ரிலேட்டடான சம்மந்தமேல வீடியோவும் போடுவேன். பட் எல்லா விதமான வீடியோவும் போடுவேன். சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். புதுசாக சேனலுக்கு யாராவது வந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட நம்ம வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்க, தேங்க்யூ, பாய்.